சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே இந்த மார்ச் மாதத்தின் 11ஆம் நாளின் இந்த தியானத்திற்கு உங்கள் அனைவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்று அன்பான வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் பரிமாறிக்கொள்ளுகின்றேன். அடர்ந்த காடு வழியாக சாது சுந்தர் சிங் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் செல்லுகின்ற வழியிலே மரங்கள் நெருக்கமாக நின்ற இடத்திலே தீப்பற்றி எரிவதை கண்டார். தன்னுடைய பயணத்தை நிறுத்தி மரத்தை கவனித்தார். அருகிலே ஒரு சிறிய குருவி கூடு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே சில குருவி குஞ்சுகள் அபாய குரலை எழுப்பிக் கொண்டிருந்தன. ஏனென்றால் அதன் அருகிலே மரங்கள் தீப்பற்றி கதறிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த குருவி குஞ்சுகளை எப்படியாவது இந்த கூட்டை கீழே தள்ளி போட்டு காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார். அந்த தருணத்திலே வெளியே உணவு தேடி சென்ற தாய்க்குருவி மிக வேகமாக வந்து அந்த கூட்டை தன்னுடைய இறக்கைகளாலே பொதிந்து கொண்டு அப்படியே அமர்ந்து இருந்தது. சில வினாடிகளிலே தீ மிக மளமளவென எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீயினுடைய வேகம் சற்று குறையவே பார்த்து கொண்டு நின்ற சாது சுந்தர் சிங் இந்த கூட்டை ஒரு குச்சியால் கீழே போட்டார். அருகிலே சென்று பார்க்கிறார். அந்த தாய்க்குருவி அது தன் உயிரை மாய்த்திருந்தது. ஆனால் அதற்குள்ளே இருந்த அழகிய குஞ்சுகளோ அவைகள் தங்களுக்குள்ளே ஓசையை எழுப்பி விளையாடி கொண்டிருந்ததை கண்டார். குஞ்சுகளுக்கு வர இருந்த பெரும் ஆபத்தில் தன் உயிரை கொடுத்து குஞ்சுகளுக்காய் தியாகத்தை சுமையாய் ஏற்ற தாய்ப்பறவையின் அக்கறையை கண்டு நெகிழ்ந்து சென்றார். இந்த நாளிலே நமக்கு கருப்பொருளாக தரப்பட்டிருக்கின்ற கரு சிந்தனை பாரம் சுமத்தல். பாரம் சுமத்தல். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள திருமொழிகளிலே 6ஆம் அதிகாரத்தின் 2வது திருமொழியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். Carry each other's burdens. கினா குளோரர் என்பவர் தான் எழுதிய The Church is Our Mother என்ற நூலில் மதர் கிரியேட்ஸ், cares, teaches, sacrifices, carry all burdens and celebrates with us என்பார். தாய் படைப்பாளர், பராமரிப்பவர், கற்பிப்பவர், தியாகம் ஏற்பவர், பாரம் சுமப்பவர், நம்முடன் இணைந்து கொண்டாடுபவர். இந்த பகுதியில் பவுலின் சிந்தனையில் திருச்சபை என்பது பிறர் வாழ்வில் அக்கறையும் ஆர்வமும் பரிவும் கொண்டுள்ளது என்று கூறி ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் விளையும் அன்பின் அடிப்படையில் தான் உள்ளது. ஒருவர் பாரத்தை மற்றவர் சுமத்தல் என்பது பிறருக்கு பாரமாயிருப்பதை விட பிறரது பாரங்களை சுமக்கும் சுமை தாங்கிகளாய் மாறுவது எனலாம். சுமை தாங்கி ஒருபோதும் பாரம் சுமக்க தயங்குவதும் இல்லை, அதை குறித்து கலக்கம் அடைவதும் இல்லை, இதை கடினமாக நினைத்து வருந்துவதும் இல்லை. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை வருவதால் மட்டுமே சுயம் அழிந்து பொதுநல பார்வையோடு அவர்களது பாரம் சுமந்து பிறரது குறைவுகளை தெருவெல்லாம் கூறாமல் நமது இருதய அறையில் பூட்டி சம்பந்தப்பட்ட நபரை மட்டும் அழைத்து திருந்தி வாழ உதவும் போது அவரது சுமை தாங்கி நாம் ஆகின்றோம். பொறுப்புள்ள உடன் பிறப்புகளாக ஆவதுடன் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாக மாறி நம்மில் இறைவரது அருள் இருப்பதை பிறர் கண்டு கொள்ளுவார்கள். டீட்ரிச் போனஃபர் ஜெர்மன் இறையியலாளர்
சிறையில் துன்பச் சூழலிலே உயிர்த்த கிறிஸ்து இந்த ஹிட்லருடன் இல்லை, ஆனால் இவரால் துன்புறுத்தப்படுகின்ற மக்களுடன் இருக்கிறார் என்று கூறி த காஸ்ட் ஆஃப் த டிசைபிள்ஷிப் என்கிற புத்தகத்தை வடிக்கின்றார். ஆம், சுமைகள் சுகமாக மாறட்டும். சுமைகள் சுகமானது என்கிற பார்வை இன்றைய உலகிலே, இந்த தவக்காலத்திலே நம் ஒவ்வொருவரிலே உதயம் பெறுவது மிக தேவையானது. பேராசிரியர் தாமஸ் தங்கராஜ் என்பவர் அவர் கூறுகையிலே ஒரு பாடல் வரிகளிலே அழகாக எடுத்து எம்புவார். அமைதியில் இறைவரை காணுவோ, அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோ, அமைதியில் இறைவரை காணுவோ, சுமைகளை அவர் பதம் போடுவோ, சுமைகளை அவர் பதம் போடுவோ, சோர்வுகள் நீங்கியே வாழுவோ. இன்றைக்கு ஏழைகள் சுமை சுமப்பவர்களாய் பார்க்கப்படுகின்றனர். ஏனையவர்கள் சுமையை சுமத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே காட்டப்படுகின்ற ஒரு சூழலிலே இந்த தவக்காலம் நாம் ஒருபோதும் பிறர் மீது பாரம் சுமத்தாமல் பிறரது பாரங்களை நாமே ஏற்றுக்கொள்ளுவோம். இதற்கு முன்மாதிரியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் முன்மாதிரியாக எடுத்து சிலுவையை சுமப்போம். உலகின் பாவத்தை சிலுவையில் சுமந்து நமது பாரங்களை ஏற்ற ஆண்டவர் போல நாமும் பிறருக்கு பாரமாய் மாறுவதை விட்டு பிறரது பாரங்களை சுமக்கும் செம்மறியின் முன்மாதிரியை பின்பற்றுவோம். இறையாசி என்று நம்மில் தங்கியிருப்பனவாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல கடவுளே, நாங்கள் பிறரது பாரங்களை சுமக்கிறவர்களாக, பிறர் மீது பாரங்களை சுமத்துகிறவர்களாக அல்ல, பிறரது பாரங்களை சுமந்து பிறருக்கு நாங்கள் சுமைகளாக அல்ல, சுகத்தை வழங்குவதற்கு வழிகாட்டுகின்ற ஊடகங்களாய் உருமாற்றும் என்று கிறிஸ்து வழி வேண்டுகின்றோம் தந்தையே. ஆமென்.